வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா. மக்களுக்குரிய நிலைப்பாடான கட்சியாக ஜனநாயக திராவிட கழகம் முழுமையாக மக்களுக்குரிய கொள்கை ரீதியாக கொண்டு போய் சேர்க்கவும் மற்றும் மக்களுக்கு ஏற்ப ஒரு விலை நிர்ணய பட்டியல் மூலம் குறைந்த விலையில் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தமும் விவசாயம் மக்களிடத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களை அனைத்துமே முழுமையாக ஒரு பதப்படுத்தி அதை முறையாக சுத்தம் செய்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் அதை முழுமையாக ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றும் பொழுது மக்களுக்கு குறைந்த விலையில் கொண்டு போய் சேர்க்கும் இடமாக அமைத்து தரப்படும். விவசாய மக்கள் முன்கூட்டியே அவர்கள் விளைச்சலுக்கு முன்பாகவே இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற முழுமையான காப்பீடு நிர்ணயம் செய்து ஒரு இலவசமான காப்பீடு விவசாய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த விலை நிர்ணயத்துக்குரிய காப்பீடு முன்கூட்டியே தீர்மானிப்பதால் அதில் ஏதாவது குறை இருந்தால் அவர்கள் அந்த காப்பீடை முழுமையாக கிளைம் செய்து கொள்வதற்கும் ஒரு அங்கீகாரம் வழங்கப்படும். ஒரு பக்கம் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் அரசாங்கத்துக்கு ஒரு லாபகரமான ஒரு லாபத்தை எடுக்கவும் குறைந்த விலையில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மக்களுக்கு ஒரு குறைந்த விலையில் அனைத்து உணவுப் பொருட்களும் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லை, இடைத்தரகர்களை முழுமையாக ஒழிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய இங்கே சூழ்ச்சியாக அதிகபட்சமான வரியை எடுப்பதற்காக இடைத்தரகர்களை இவர்களே ஏவிவிட்டு ஒரு மிகப்பெரிய அதிகபட்சமான விலையேற்றம் செய்து அதை முறையாக பேக்கிங் செய்யும் பொழுது நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அதிகபட்சமான வரியை எடுத்துக்கொண்டும் அதிகபட்சமான விலை ஏற்றத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அரசாங்கம் விவசாய மக்களுடைய நேரடி கொள்முதல் இந்த திட்டத்தின் செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய குறைந்த விலையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டமாக இருக்கும். ஜனநாயக திராவிட கழகம் என்றைக்குமே மக்களின் ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி நிலவக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.